பாக்ஸ் ஸ்டாண்டு வாங்கலாமா? பார்க்க வந்து நீட்டாக இருக்கே, இதை வந்து எப்படி இருக்கும், காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது, ஓகே வாங்கிடுவோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போ ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா துணி, இந்த ஃபிக்ஸிங் வந்து நார்மலாக நம்ம ஃபிட் பண்ணி பண்ணுறோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் நான் ஆல்ரெடி இதெல்லாம் அசம்பிள் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள். இதில் வந்து ரிவ்யூ மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம இப்போ துணியை மாட்டி அந்த கிளிப் மாட்டினா என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ தர்றேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு பேக் நெக் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு நம்ம இப்போ இந்த காட்டில் நம்ம இந்த துணியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பேர் வந்து பைண்டர் கிளிப்ஸு. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 12 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வாங்கினோன்னா அவங்க செட்டாக ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, பட் அது நமக்கு பத்தாது. 2 பாக்ஸ் வாங்கினா தான் நமக்கு ஓரளவு நல்லா டைட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இது நான் 2 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸே பார்த்தோம்னாக்கா காஸ்ட் வைஸ் பார்த்தா ஒரு 80 to 100க்குள்ளே வருது அமௌண்ட். ஒவ்வொரு இதுக்கு கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது. ஸோ இது நான் 2 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். காட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுவும் பார்த்தா ஒரு 450 to 500. ஒவ்வொரு கடையிலையும் ஹோல்சேல் கடை ரீட்டெயில் அப்படின்னு கொஞ்சம் மாறுது. ஸோ நான் வாங்கினது வந்து 480. இப்போ வந்து இந்த ஸ்டாண்டில் நம்ம இந்த துணியை இப்போ வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுட்டு ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை நான் மாட்டுறேன். இந்த கிளிப்பை பாருங்கள், இப்படி பின்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி மாட்டணும். இந்த மாதிரி இப்படி நல்லா ஒன்று ஒன்றா பக்கத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கினேன். அப்போ வந்து 12 பீஸுன்றப்ப இந்த சைடு ஒரு 4 அந்த சைடு 4 பக்கம் 4 வைக்கிறப்ப ரொம்ப கேப் விழுந்துச்சு, ரொம்ப லூஸாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பக்கம் வந்து ஒரு 6 இல்லை 7 அந்த மாதிரி வச்சு பார்ப்போம், எவ்வளோ வருதோ கொஞ்சம் நெருக்கமாக வைப்போம்னு சொல்லி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்தனால இந்த இப்போ பேக் நெக் போட் நெக்லாம் பண்ணுறதுக்கு இந்த இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் அதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருந்துச்சு, சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக ஃபுல்லாக இப்போ பாருங்கள், பக்கத்தில் நெருக்கமாக வச்சுருக்கேன். ஒரு 6 பீஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளிப் மாட்டியிருக்கேன். ஒரு சைடில் வந்து 6, அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பண்ணோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நேராக நம்ம அதுக்கு அப்படியே கரெக்டாக நேராக வச்சு நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் டைட்டாக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா இழுத்து இதுக்கு நேராக. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட் கிடைக்கிது. ஒவ்வொரு சைடு பண்ணுறப்ப வந்து துணியோட நம்ம இப்போ நெக் பார்ட்னு வந்து டிசைன் மாறிடுது. இப்போ இதுனா கரெக்டாக நெக்கு டிசைன் அப்படியே மாறாமல் நமக்கு ஷேப் மாறாமல் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட்டு வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நல்லா துணியை இழுத்து வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துணியை இழுத்துட்டு டைட் வச்சுருங்க. இப்போ ஒரு சைடு இந்த சைடு இப்போ இந்த சைடு வைக்கிறது வந்து ஒரு 5 வைக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை வருதுன்னு பார்ப்போம். 5 தான் வச்சுருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் அந்த துணியை இழுத்து 5 இது வைக்கிறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே இடம் இல்லை, இந்த கார்னர்லாம் வைக்க முடியாது. ஸோ இது வச்சேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வச்சேன்ல அந்த சைடு கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்குது. எகைன் அதை கலட்டி மறுபடியும் துணியை இழுத்து நான் வச்சிட்ருக்கேன். இதில் இது ஒரு பெரிய ட்ராபேக், அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. கரெக்டாக அந்த கிளிப்பில் நிற்க மாட்டேங்குது. இதோடைய ஸ்டிஃப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 18 இன்ச் ஃப்ரேம் காட்டிலும் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இழுத்து எத்தனை கிளிப் நம்ம போட்டாலும் இதில் நம்ம தட்டினா நம்ம 18 இன்ச்சில் வந்து நல்ல ஒரு டொப்புன்னு சவுண்டு நல்லா வரும் இல்லையா. இதில் வந்து அந்த அளவுன்னு ஒன்றும் வரல, ஓரளவுக்கு தான் இது வருது. இப்போ இந்த ஃப்ரேமில் நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக இப்போ நான் ஒரு டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூ நெக்கோ வி நெக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டிசைனுக்கு இந்த 18 இன்ச் ஃப்ரேம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பண்ணுறதுக்கு இந்த முதுகு பாட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த சவுண்டும் நல்லா இதில் கேட்கும். நல்லா நமக்கு வேணும்னா இதை வச்சு நம்ம டைட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணால் எவ்வளோ நாளும் நம்ம டைட்டாக இருக்கும். ஒன்ஸ் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இது லூஸ் கொடுக்காது. ஃப்ரேமும் நமக்கு எந்த டேமேஜும் நமக்கு துணியை பண்ணாது.
அதனால் 18 இன்ச் ஃப்ரேம் வந்து 100% நமக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இந்த நெக் பார்ட்டுக்கு ஓகே. இந்த இதில் நம்ம பண்ணணும், என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம பண்ணுறது பார்த்தோம்னா அது பண்ண முடியாது. சைஸ் என்னென்னா 24க்கு 16 இந்த சைஸில் தான் இது வருது. சரியா? இந்த சைஸில் வர்றது எதுக்காகனா, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சைடில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த ரெட் கலர் ப்ளவுஸ். இது வந்து முதுகு ஃபுல்லாகவே வரும். இதனுடைய சைஸே பார்த்தா 20 to 21 அந்த மாதிரி சைஸில் வரும். அப்போ இது வந்து நம்ம 18 இன்ச் ஃப்ரேமில் போட்டு பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் தான் ஆப்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ரேம் நான் வாங்கினது. ரீசனே அதுதான். நீங்கள் வந்து 18 இன்ச் ஃப்ரேம்க்கு அடுத்து நீங்கள் வந்து இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பேசாமல் நீங்கள் காட்டுக்கு போயிடலாம். அதுதான் பெஸ்ட்டு. இது எவ்வளோ பண்ணாலும் இந்த இந்த பாருங்கள், இந்த ஓரம்லாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணுறப்ப வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்க தான் செய்யுது. அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. வாங்கின எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த கிளிப்புமே பார்த்தோம்னா என்ன செய்யுது அப்படின்னா, நூல் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அதாவது ஆரி ஒர்க் பண்ணுறப்ப ஓரளவு நமக்கு இன்னும் ரொம்ப தெரியலை. இதே நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோ, இல்லைனா லேசி டேசி அந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் ஒர்க்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரி இப்படி அடியில் போய் மாட்டிக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஃபேன் காற்று கூட வைக்கவே முடியாது. அந்த மாதிரி லைட்டாக ஃபேன் இல்லைனாலுமே மாட்டும். அந்த மாதிரி இருக்குது. இதில் மாட்டுது. அப்படி இல்லைனா அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, நீளமாக அந்த கம்பியில் மாட்டுது. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி இந்த கம்பி வந்து நம்ம குனிஞ்சு பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் அது குத்துற மாதிரி வருது. சரி வேண்டாம், இந்த ஸ்டாண்டை இப்படி போட்டுக்குவோம் அப்படின்னாலும் அதுலேயும் இப்படி மாட்டுது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது. நமக்கு த்ரெட் ஒர்க் தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அப்படி இருக்கையில் நம்ம இந்த முடிச்சு, இந்த சிக்கு, இந்த நூல் இதெல்லாம் எடுத்து விடுறதே ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிளிப்புமே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இப்படி வச்சு அமுக்குறோம். இப்படி அமுக்குனா சில கிளிப்ஸ்லாம் அவ்வளோ டைட்டாக இருக்குது. இது வந்து இப்போ நம்ம மாட்டுறதுக்கு வந்து இந்த காட்டில் மாட்டணும் அப்படின்னா இந்த வாய் வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இப்படி இவ்வளோ ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம ஃபிட் பண்ண முடியும் அதனுடைய அளவுக்கு. இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போ 2 கையை வச்சு இப்படி நம்ம அமுக்கி இப்படி இழுத்து நம்ம அதை மாட்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கையிலையும் ரொம்ப அழுத்துது அது. அதனால் இந்த இதுவும் ஒரு இதில் ட்ராபேக் இருக்குது. இதில் வந்து ஃபெசிலிட்டி பார்த்தோம்னா கம்மி தான், ட்ராபேக்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு இது பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து அடுத்து காட்டுக்கே நீங்கள் ட்ரை பண்ணி அதை வாங்கிடலாம். கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் அதையே வாங்கிடலாம். என்னை கேட்டால் அதுதான். இந்த இது வந்து வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு சின்ன ரிவ்யூ இதை பற்றி கொடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இது எப்படி இருக்குன்ற ஐடியாஸ் இல்லாமல் இருக்காங்க. எனக்குமே தெரியாமல் தான் நான் அதை வாங்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.